வாங்க வாங்க எல்லோரும் வந்து பாருங்கள். நீங்கள் எல்லோரும் பார்க்காத காணாத ஒரு காட்சி. காணாத காட்சின்னு சொல்ல முடியாது. சில பேர் பார்த்துருப்பீங்க, பல பேர் இதை பார்க்காம கூட இருந்துருப்பீங்க. மெயினாக கிராமத்தில் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் பெருசு இல்லைங்க. நிறைய பேர் பார்க்காம கூட இருப்பீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோழி அடை வச்சுருந்தோம்லங்க, அந்த கோழி முட்டையில் உள்ள குஞ்சு தாங்க பாதியாக உடஞ்சி எறும்பு முச்சு போய் கிடந்துச்சு. எனக்கு பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. அதோட நான் என்ன பண்ணேன், இதை உடச்சி அப்படியே அந்த கோழிக்கிட்ட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அதை உடச்சிக்கிட்டு கீழே அதை கத்திச்சு. அது வேறு செத்து போயிருமான்னு எனக்கு பயமாக இருந்துச்சு. அதோட கோழிக்கிட்ட கொண்டு போய் அந்த தாய் கோழியோட அந்த அணவில் விட்டோம்னா அது உயிர் பழச்சிரும் அப்படின்னு நினச்சி நான் உள்ளே விட்டுருக்கேங்க. அது அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். வந்தவங்க எல்லாருமே கருப்பாக தாங்க இருக்காங்க. ஒருத்தங்க கூட கலர் இல்லை. 12 பேர் இருக்காங்க, 12 பேரும் கருப்பாக இருக்காங்க. இப்போ இந்த குஞ்சு முதற்கொண்டு இதுவும் கருப்பாக தாங்க இருக்குது. இதோடு சேர்த்து 13 குஞ்சுங்க. அதோட கோழிக்கிட்ட கொண்டு போனால் அந்த கோழி கொத்தாது. ஆனால் இப்போ என்னமோ கொத்த வரது பயமாக இருந்துச்சு. அதோட கொஞ்சம் கொஞ்சமாக குச்சி வச்சு நகட்டி கோழிக்குள்ளே கொண்டு போயிட்டேன். சின்ன வயசுலலாம் நான் அதை பார்த்துருக்கேன். எங்கள் அம்மாச்சி சின்ன வயசுலலாம் கோழியை, நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது கோழியை வந்து அடை வைப்பாங்க, பொட்டி போட்டு கவுத்தி வைப்பாங்க. ஓயாமல் எங்கள் அம்மாச்சிக்கு தெரியாமல் திறந்து பார்ப்பேன். நான் எப்படா குஞ்சு பொரிக்கும்னு சொல்லிட்டு. 19 கிட்ஸுக்கெல்லாம் அது ஒரு சந்தோஷங்க உண்மையிலேயே. அந்த சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் இப்போ நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் நமக்கு திரும்பவே கிடைக்காத ஒரு மெமரிஸு. ஆனால் இப்போ தான் நமக்கு தெரியுது கோழி 21 நாள் கழிச்சு தான் குஞ்சு பொரிக்கும்னு சொல்லிட்டு. இப்போ 21 நாள் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுறோம். நான் அந்த வயசில் வச்சதுலேருந்து திறந்து பார்ப்பேன். எங்கள் அம்மாச்சி திறக்காதீங்க சொல்லுவாங்க. எங்கள் அம்மாச்சிக்கு தெரியாமல் திறந்து பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கும். சின்ன வயசில் இப்படி தான் நான் இருக்கும்போது அப்போல்லாம் முட்டை ஒரு 3-4 முட்டை இந்த மாதிரி இருந்து போய் எங்கள் அம்மாச்சி என்ன பண்ணுவாங்கன்னா அதை அழகாக உடச்சி அந்த குஞ்சு எடுத்து அடுப்பு, அப்போல்லாம் விறகடுப்பில் சமைப்பாங்களா, அந்த அடுப்பு அணவில் போய் வைப்பாங்க. ஆனால் அந்த அனல்லையே அழகாக அந்த குஞ்சு இந்த உடம்பெல்லாம் காஞ்சு அழகாக உயிரோடு வந்துருச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இதை உடைக்கும் போது அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. தாய்க்கோழிக்கிட்ட கொண்டு விட்டுருக்கேன், ஆனால் எப்படி வருதுன்னு தெரில.